அரச மரத்து அடியில் நேச்சுரல் பழசு இயற்கைக்கு நம்ம திரும்பிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஏசி இல்லாமல், லைட் இல்லாமல், உதய சூரியனுடைய லைட்டில் அழகான மரங்கள் அடிவாரத்தில் ஒரு அருமையான ரேகாஷ் கபடி குழு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறது. மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரி இதுக்கு முதல் காரணம். மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, சினிமாவுடைய வரலாறு தெரியுமான்னு கேட்பாங்க. ஒரு ஊரில் போனீங்கன்னா எங்கேயாவது சுற்றி இருந்தால் நான் அவனை கொண்டு சினிமாவில் கொடுப்பேன், ஏதோ ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க ஒன்றுத்துக்கு ஆகலைன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி நாட்டை முதல் மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சினிமாவின் வரலாறு. அந்த மாதிரி இந்த மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரி தன்னுடைய 50 ஆண்டு கால சினிமா ரத்தங்களையும் சொந்தங்களையும் உள்ளே அடக்கி இருக்குது. சினிமாவே கதி. அவங்க படிச்சிருந்து ஒரு பெரிய 100 ஏக்கர் மிராஸ்தார் ஆகியிருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் பச்சை எங்களை கையெழுத்து போடுற ஆஃபீஸர் ஆகியிருக்கலாம், ஏன் ஒரு ஐபிஎஸ் ஆகியிருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், சினிமா தான் உயிர்னு சொல்லி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்காக இந்த மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரியுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னமோ நேற்று 100 கோடி போட்டு 200 கோடி போட்டு 300 கோடி போட்டு படம் கம்பெனி அல்ல. சினிமாவுக்கு கதை, திரைக்கதை, கிளாபு பிடிக்கிறது ஆரம்பித்து, ஒளிப்பதிவுலேருந்து ஆரம்பித்து, ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆரம்பித்து, நடனமாடி கலையை தத்ரூபமாக வெளி உலகத்துக்கு காமிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன் கம்பெனி மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இதை நீங்கள் எழுதணும், நிருபர்கள் எழுதணும். மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட வரலாறு 40-50 ஆண்டு வரலாறு. இதை பற்றி அடுத்து சக்ஸஸ் மீட்டு ஆடியோ லான்ச்சில் ரொம்ப டீப்பாக பேசுகிறேன். ஸோ இப்படி ஆரம்பித்தது. அடுத்து நம்ம சொல்லணும், இந்த மூவியோட ரேகாஷ் கபடி ஸ்கூலோட ஒரு எண்டு மிஸ்டர் ஜாகிரீஷன் எங்கே அவர் சன்னு மேகனா வாங்க தம்பி வாங்க. இவங்களும் பாரம்பரிய பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, இவங்களும் மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த ரேகாஷ் கபடி குழுவை ஆரம்பித்தது. ஒரு சின்ன விதை தான் போட்டிருக்காங்க. இது ஒரு ஏவிஎம் மாதிரியும் ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரியும் தொடர்ந்து சினிமா உலகத்துக்கு, சினிமா மக்களுக்கு, சினிமா தொண்டர்களுக்கு, சினிமா டெக்னீஷியனுக்கு, சினிமாவின் அத்தனை விதைகளுக்கும் பாலமாய், நிழலாய், நிழல் குடையாய் எதிர்காலத்தில் அமையும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஓகே, சரி, இதுதான் மேக்னா ஃபிலிம் கதை. இப்போ இந்த படம் உண்மையிலேயே நடந்த கதை. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இது எனக்கு 4வது படம். ஃபஸ்ட்டு படம் கற்றுக்கிட்டேன், செகண்டு படமும் கற்றுக்கிட்டேன். தேர்டு படத்துக்கு நடிக்கும்போது மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு எனக்கு டைம் இல்லை. ஒரு நாள் கூட மேக்னாக்கிட்ட சொன்னேன், மேக்னா நான் 14 படம் புக் ஆகிருக்கிறேன், எல்லாம் பெரிய படங்களாக இருக்குது, இதை விட்டுட்டு நான் எப்படி உனக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேக்னா ஒரே ஒரு நாள் கொடுங்கன்னு, அதை வச்சு நாங்கள் படம் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் கொடுத்தேன். அந்த படம் பேர் டிவிகே. ஸோ அந்த டிவிகே படத்தில் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆயாச்சு. மேக்னாவுடைய நல்ல நேரமோ என்னமோ இல்லை, தமிழ்நாட்டில் முதல் ப்ராப்ளம் கேஸ் இல்லை. எல்லா படமும் போஸ்ட்போன் ஆச்சு. பட்டு கரண்ட் இல்லை, விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு பேர் என்ன கேஸ் இல்லை. ஒரு வில்லேஜில் போய் ரொம்ப சொல்லக்கூடாது, சினிமா தான் எதற்கும் துணிந்தவர்களாச்சு. எம்ஜிஆர் காலத்திலேருந்து, கலைஞர் கதை எழுதி ஜெயிச்சு வந்த காலத்திலேருந்து எல்லாருமே
போராட்டக்காரர்கள் சினிமாக்கள் தொடர் விடாமுயற்சி அந்த மாதிரி போய் கேஸ் இல்லாத ஊரில் விறகடுப்பு வச்சு சாப்பாடு சமைச்சு அந்த 15 நாள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டிவிகே படத்தை அருமையாக ஒரு தத்ரூபமாக டேட் கொடுத்து அதில் ஒரு நாள் தான் கொடுத்தேன். பட்டு மேகனா டீம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு நாள் 2 நாள் 3 ரமேஷ் சார், அடுத்து இன்னும் லட்டி சார் எல்லாரையும் வச்சு ஒரு பிரம்மாண்டமான டிவிகே படத்தை தயார் பண்ணியாச்சு. ஒரு 40-50 லட்சம் பேர் யூடியூப்பில் பார்த்துட்டீங்க. நானும் டைலாக் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சினிமாவுக்காக அதை பேச 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 எனக்கு உள் மனசு சந்தோஷமடையுது. ஸோ அதான் ஆள பிறந்தவன் சினிமாக்காரன் மாதிரி. ஸோ ரொம்ப அது எல்லாருமே விஜய் சொல்லிட்டாரு, இப்போ நான் சொல்லிட்டேன் சினிமாக்காரன் ஆளக்கூடாதுன்னு எவன்டா சொல்கிறான் அப்படின்னு. ஒரு நாட்டை ஆடுறவனே சினிமாக்காரன் தான்டா அப்படிங்கிற டைலாக்கெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இன்னும் டைலாக் அந்த டீம் மேக்னா டீம் இன்னும் நிறைய தத்ரூபமான நிகழ்கால டைலாக் டிவிக்கில் எழுதியிருக்காங்க. கூடிய வரையில் ஜூன் ஜூலையில் உலகமெங்கும் ஸ்பெஷலி ஃபாரிஸ்ட் கண்ட்ரிஸ் மலேசியா, பாங்காக், தாய்லாந்து, சிங்கப்பூர், ஃபாரிஸ்ட் கண்ட்ரி, UK, USA எங்கெல்லாம் உலக தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் சில்வர் ஜிப்பன் இன்க்ளூடிங் ஜப்பான் முத்துக்கு அப்புறம் ஒரு படம் உலக லெவலில் ரீச் ஆகுதுன்னா அது டிவிகே. அந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த ப்ரொடியூசர் ஓகே பண்ணார். ஸோ ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கிறேன், பேச்சாளர் ஆகிட்டேன். ஸோ டிவிகே சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. தீவினை கண்டி ஒரு போலீஸ் ஸ்டோரி. நான் வந்து ஒரு கான்ஸ்டபிள். அதில் வந்து 3வது ரமேஷன் எங்கே அவர் கொடுத்த சப்போர்ட்டு, நட்டி அண்ணன் கொடுத்த சப்போர்ட்டு, மேகனா மேடத்தோட சப்போர்ட்டு, இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போலீஸ்னா கெத்து அப்படின்னு அந்த படத்தில் காமிச்சிருக்கிறோம். அந்த டிவிகே படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா உலக லெவலில் உள்ள தமிழர்கள் டிவிகேயை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட் ஃபீச்சர் அந்த படம் வந்துடும். அதுக்கடுத்து 2வது படம் தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்து ஒரு 2 நாளில் பின்னேற்ற ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ 2வது படம் இந்த ரேகாஷ் கபடி குழு. இது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரேகாஷ் கபடி குழு யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னா, இப்போ 23ஆம் தேதி எல்லா எலெக்ஷனில் ஓட்டு குத்திருப்பீங்க. 85 to 90% ஓட். தமிழகத்தின் சாதனை. அவ்வளோ பெரிய ஓட்டு, இளைஞர்கள் எல்லாம் அடிச்சு நொவித்திருக்காங்க ஓட்டை. ஸோ கபடியும் அரசியலும் ஒன்று தான். கபடி காலை வாடுறது, அரசியல் காலை வாடுறது. ஸோ மெயினாக இந்த டிவிகே அப்புறம் டிஎம்கே, இல்லை டிஎம்கே அப்புறம் டிவிகே, இந்த 2 கட்சி தான் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது. டிவிகே ஜெயிக்குமா, டிஎம்கே ஜெயிக்குமா, ஒரு பக்கம் டிவிகே ஒரு பக்கம் டிஎம்கே, இப்படி தான் மக்கள் மனதில் எண்ணங்கள் ஊடுருவது. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ மே 4ஆம் தேதி கபடி மாதிரி மக்கள் டிவிகே காலை வர்றாங்களா இல்லை டிஎம்கே காலை வர்றாங்களா அப்படின்னு தெரியாது. எல்லாம் ஒரு கற்பனை யுகத்திலே போய்கிட்டு இருக்கிறோம். எது ஜெயித்தாலும் ரேகாஷ் கபடி குழு அவங்கள வாழ்த்தி வரவேற்று ஆட்சியில் அமர்ந்து நல்லது செய்யறதுக்கு ரேகாஷ் கபடி குழு வரவேற்கிறது. ஓகேவா? என்னங்க, நான் வந்து என்றைக்குமே பிளேயர் தான். அதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் வந்து மேக்னா டீம்கிட்ட சொன்னேன், நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் வந்து அது போஸ்டர் அப்படி இருக்கணும்னா, எனக்கு வந்து 60 வயசு ஆகிடுச்சு. ஒரு துறையில் உச்சத்துக்கு போய்கிட்டேன். 10,000 கோடி பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நான், மல்லாந்து படுத்துக்கிட்டு சம்பாதிக்க வேண்டிய நான், சுக்கிர திசையில் சினிமா கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால் இந்த திசையில் வந்தது. இப்போ திடீர்னு மேகனா கபடி குழு கூப்பிட்டு, சார் நீங்கள் வேட்டி கட்டியிருக்கீங்க, நாங்கள் வந்து உங்களை வச்சு ஒரு கபடி பிளேயரை தான் பார்க்குறோம், உங்களை வச்சு கபடி பிளேயரை நாங்கள் படம் பண்ணுனாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, அம்மா வேட்டிங்கிறது ஜஸ்ட் ஆதாரம் தான், நான் ஷார்ட்ஸில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி ஏற்கனவே மூச்சு அழைக்குது. நீங்க நிருபர் வேலை கேட்டுட்டீங்க. ரிஹர்சல் பண்ணினேன். கபடி 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 கபடின்னு சின்ன வயசில் கபடி நல்லா விளையாடுவேன். நல்லா பஸ்கியாக இருக்கிறதுனால. ஸோ அப்படி ஆர்வம் தான், சினிமா ஆர்வம் தான். உடனே மேக்னா டிவின்னு சொல்லிடுச்சு, சார் கபடி ஆடுவார், இழப்பு வந்தால் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அப்படி உருவானது தான் ரேகாஸ் கபடி குழு. ஸோ இருக்குப்பா. ஐயோ, கபடியில் அப்படி ஆடுறது வேட்டிங்கிறது பாரம்பரியத்துக்காக கட்டுறேன். நான் ஷார்ட்ஸு டிஷர்ட்டில் தான் 20 ஆண்டு காலம் வாழ்ந்தேன். ஸோ கபடிங்கிறது அவ்வளோ புனிதமான வீர விளையாட்டு. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிற ஒரே விளையாட்டு கபடி தான். ஸோ சின்ன பிள்ளைகள் அந்த கபடி ஆரம்பித்தது, பல பேர் கபடி படம் எடுத்திருக்காங்க. இது உண்மையாக நடந்த கதை. இன்டர்நேஷ்னலி வரும். ஒரு 4-5 கண்ட்ரியை சுற்றி நிகழ்ச்சிகள் நடக்கும். தமிழ்நாட்டில் வில்லேஜில் ஆரம்பித்த கபடி குழு பாரம்பரியம் இந்து சாம்ராஜ்யம், கிட்டத்தட்ட பாரிஸ் இந்து சாம்ராஜ்யம் நான் சொல்கிறது இந்துத்துவ சாம்ராஜ்யம் உள்ள பாலி, வியட்நாம், ஜகார்த்தா, இந்தோனேஷியா, பாங்காக், ஆங்காக், பிளாப்ளா பிளாப்ளா அங்கெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ண போகிறோம். தமிழர்களுக்கு இந்த ரேகாஸ் கபடி குழு ஒரு சர்வதேச ஒரு விருந்தாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ கபடியை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு போகிறோம். அது எல்லோரும் வேறு பேசணும், நான் ஒருத்தரே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். அது சினிமா டெக்ஸ்டைலில் ரிஸ்க் எடுக்கிற ஆள். 10 கோடி 20 கோடி ரிஸ்க்கு திடீர்னு எடுத்துருவேன். பட் சினிமாவில் எடுக்க பயமாக இருந்துச்சு. பட் இந்த டிவிக்கியில் ஆரம்பித்த அந்த ரிஸ்க் நடிப்பு இழப்பு வந்துச்சு. அது பிளாப்ளா எடுத்த நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ அடுத்து ரேகாஸ் குழு தொடர்ந்து படம் பாருங்கள். மக்களை மகிழ்வு வைக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் சினிமா. அரசியலை தக்க வைக்கிறது சினிமா, எல்லாத்தையும் தக்க வைக்கும். ஸோ சினிமா வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ரேகாஸ் கபடி குழு, டிவிக்கு, மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அப்புறம் ஜாகிர் ஹுசேன் சாரோட சன்னு, இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்கிறதுனால நம்ம ஹாப்பியாக என்ஜாயாக குளோபலி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் மீடியா எழுதுங்க. நான் அடுத்த மீட்டிங்கில் மேக்னா ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட தியாகங்களையும் வரலாறுகளையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எழுதுகிற எழுத்தில் தான் மக்களுக்கு இது ரீச் ஆகும். தேங்க்யூ. இல்லை சார் வாங்க முன்னாடி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கபடி குழு படம் மிக சிறப்பான கதைன்னு சொன்னாங்க. நிச்சயமாக இந்த படம் மேகனாவுக்கும் அந்த ஜேடிஜி டைரக்டருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தயாரிப்பாளர் மேலும் நிறைய படங்கள் எடுத்து இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி நிறைய ஆளுகள் உருவாக்கப்பட்டு எல்லா படம் இறைவனை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சவுண்டு கேட்குமா? பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் மேக்னா மேடம் வேறு லெவல் ப்ரொடக்ஷன் சார்பாக நிறைய படம், நல்ல நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் கடைசியில் டிவிகே அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதில் நானும் நடிச்சிருக்கிறேன். அண்ணன் டிஎஸ்ஆர் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த படம். நல்ல மேக்கிங். அந்த படம் ஷூட் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கிறாங்க. அதே ப்ரொடக்ஷன்ஸ், மேக்னா மேடம் ப்ரொடியூசரு, வேறு லெவல் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படம் கபடியை பற்றி ஆண்கள் சம்மந்தப்பட்ட கதைகள் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கபடி குழு, கபடியை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு, எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. பெண்களை வச்சு கபடியை பற்றி ஒரு படம், டீட்டெயில்டான ஒரு படம் எடுக்கிறாங்க. ரொம்ப ராவாவாக எடுக்கிறாங்க. ஸ்கிரிப்டு கேட்டேன் நான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒர்க் பண்ணுறேன் இதில். இந்த படமும் டிவிகே படம் மாதிரி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லோருடைய வாழ்த்துக்களும் தேவை. நன்றி.
கால் வந்தது ஒரு வாட்டி மேக்னா கிட்டேருந்து, இந்த மாதிரி எங்கள் படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது படத்தோட பேர் என்னன்னு சொல்லும்போது டிவிகேன்னு சொன்னாங்க. ரொம்ப ட்ரை பண்ணேன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தெலுங்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ரணபாலின்னு சொல்லிட்டு ஒரு படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். விஜய் தேவரகுண்டா சார், ராஷ்மிகா மேடம் நடிக்கிற படம். அந்த படத்தில் தொடர்ந்து டேட்டு கொடுத்தனால வர முடியாமல் போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும் ரேகாஸ் கபடி அதில் அப்படின்னு சொன்னாங்க. ரியலி ஃபீல் ஹாப்பி. ஒரு பெண் தயாரிப்பாளராக, இயக்குனராக, ஹீரோயினாக, கதாநாயகியாக இருக்கிறதுன்றது வந்து எவ்வளோ சேலஞ்சுன்னு தெரியும். ஸோ அந்த டிவிக்கே முடிச்சுட்டு இம்மீடியட்டாக அடுத்தது இந்த ஒரு படத்தையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. நிச்சயமாக இந்த படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபஸ்ட்டு வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் மேக்னா வேறு மாதிரி ப்ரொடக்ஷனில் இது என்னோடய செகண்ட் மூவி. அண்ட் ஃபஸ்ட்டு மூவி டிவிகே, அதில் ஒரு நல்ல லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் அவங்க சொன்ன கேரக்டர் கேட்கும் போதே எனக்கு பண்ணணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரேகாஸ் கபடி குழுவோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Hi, they call me British Tamilan. என் பேர் இமானுவல். I'm actually British. இங்கே தான் லாஸ்ட் இயர் தான் வந்திருந்தேன். I met, became friends with Jason sir and Meghna ma'am, and I seriously applaud them. One of the nicest and honest people I've met so far. So I'm doing one of the creative producer role in this, also acting. இது வந்து செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி வந்து டிவிகே அப்படின்ட்டு ஒரு லீட் போலீஸ் ரோல் சர்வ் பண்ணுறதோட கூட இருக்கும். ஹோப்ஃபுல்லி திஸ் பிகம்ஸ் அ ஹிட். அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 4 பிராண்ட் இருக்கும் எல்லா பக்கமும். They are all international brands. So watch this movie and support us. Thank you. மிஸ்டர் இர்ஃபானா? ஃபாதர் பேர் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் சார். திடீர்னு நாங்கள் அதிபதியில் இந்த ஃபங்க்ஷன் பிளான் பண்ணதுனால அவர் வெளியூரில் இருக்கார். அவர் ஒரு மிக மிக முக்கியமான அறப்போர் இயக்க தலைவர். அறப்போர்னா ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு தானே? அறப்போர் இயக்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார், கொடுத்தாலும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவர் ஒரு பேரியக்க ஒரு நல்ல மனிதர். அவரோட சன்னு. என்ன படிச்சிருக்கீங்க? MBA. மீதியெல்லாம் அவங்க கேட்பாங்க. கேளுங்க சார். படத்தை All the best for the team. Kudos. Thank you. Happy birthday, dear Parasita. Happy birthday to you. திவ்யா பாடுமா. படத்து நாயகனுக்கு தேங்க்யூ. எங்கள் ப்ரொடியூசருக்கு அவருக்கு தான் பர்த்டே. தேங்க்யூ சார். ஓகே. அப்படியே வாங்கி. இன்னைக்கு ரேகாஸ் கபடி குழு படத்தோட பூஜை ஆரம்ப விழா. நம்ம டிகே சீனிவாசன் அவர்கள் தான் அதில் லீட் ரோல் பண்ணுறாரு. திரையுலகம் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சூழலில் இருக்குது. இன்றைக்கி பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட் அப்படின்னு இல்லாமல் சின்ன கண்டென்ட் அது கரெக்டாக இருந்தாலே இன்றைக்கி மக்கள் வெற்றியை கொடுத்துறாங்க. இன்றைக்கி மக்களும் ஆரோக்கியமான ஒரு பார்வையில் சினிமாவை பார்க்குறாங்க. வெறும் பிரம்மாண்டங்கள்லாம் இன்றைக்கி காட்டி ஏமாற்றிட முடியாது. அவங்களுக்கு தேவை, ஆடியன்ஸுக்கு தேவை இன்றைக்கி நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். சமீபத்தில் பார்த்தா யூத் கருணாஸ் பையன்
கென் இயக்குன ஒரு படம். அது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு. காரணம் படம் பார்க்கும்போது தெரியுது இது சரியான கதை, சரியான ஸ்க்ரீன் பிளே, அது கரெக்டாக இருந்தால் படம் ஓடுது. இந்த மாதிரி யூத் படத்தில் வெறும் லவ் ட்ராவல் அப்படின்னு நம்ம அதுதான் வெற்றி காரணம் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட், இந்த அப்பா சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு தான் அந்த படத்தோட வெற்றிக்கு முழு காரணம். மற்றெல்லாம் லவ் ட்ராவல், அந்த காதல் எபிசோடு, சாங்ஸ்லாம் அது ரசிக்க வைக்கிறதா, ஹார்ட்டை தொடுறது சென்டிமெண்ட். அப்படி படங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அடையுது. இந்த ரேகாஸ் கபடி குழுவும் அந்த மாதிரி கதையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த கபடியை வச்சு நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. வெண்ணிலா கபடி குழு, அப்போ டைரக்டர் சுசீந்திரன் வந்து ஃபஸ்ட்டு படம் அவருக்கு பெரிய ஹிட்டு. அந்த படம் தான் பெரிய ஹிட் ஆகி அதில் எல்லா கதாநாயகனும் எல்லாருமே சூரி முதற்கொண்டு எல்லோரும் அதில் பெரிய ஆனாங்க. அப்போ ஒரு சின்ன படம் தான் வெண்ணிலா கபடி குழு. அது மூலமா சுசீந்திரன் பெரிய இயக்குனர் ஆகிட்டார். சூரி இன்னைக்கு ஹீரோ ரேஞ்சுக்கு ஆகிட்டார். ஹீரோ ரேஞ்சில் பெரிய ஹீரோவாகிட்டார் இன்னைக்கு. விஷ்ணு விஷால் எல்லாருமே அது மாதிரி. இந்த படமும் நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படமாக இருக்கும். இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தின் இயக்குனர்லேருந்து நடிகர்லேருந்து எல்லாருமே இந்த படத்தின் முதல் வெற்றி வெளிச்சம் பெற்று பேரும் புகழும் அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். ஹாப்பி பர்த்டே சார். பெரிய சாதனையாளர் இன்னைக்கு விஜய் சார், அஜித் சார்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு டைலாக் டெலிவரி பப்ளிக்கில் பேசுகிறாருன்னா இன்னைக்கு வந்து விஜய் சார் ஒரு சினிமா பிரபலங்கள் இன்னைக்கு வந்து திரைக்கு பின்னால், திரைக்கு முன்னால் பேசியிருப்பாங்க இவ்வளோ காலங்கள். திரைக்கு முன்னால், மக்களுக்கு முன்னால் இன்னைக்கு விஜய் சார்லாம் பேசுகிறாருன்னா அதுக்கு அன்னை எழுதுன்னு அந்த எழுத்துக்கள் தான் காரணம். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி ஒரு ஜாம்பவானுக்கு பின்னாடியும் ஒரு சிற்பி இருப்பாங்க. அந்த சிற்பி ஒரு படங்கள்லாம் பார்த்து அதாவது வசனத்துக்கு இன்றைக்கி விஜய் சார் பேசுகிறாருன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களுக்கு அண்ணா தான் காரணக்கர்த்தா. ஸோ இவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிளப்புங்கண்ணா தமிழ் சினிமாவை. எல்லாருக்கும் வணக்கம். ரேகாஸ் கபடி குழு படத்தோட பூஜையில் இருக்கோம் இன்றைக்கு. இந்த படம் சீக்கிரமாக நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி டிவிகேன்ற படம் பண்ணியிருந்தோம். அதோட ஷூட்டும் நல்லபடியாக முடிஞ்சது. நீங்கள் எல்லோரும் டிவிகேக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டிவிகேக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ரேகாஸ் கபடி குழு படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபஸ்ட்டு வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் மேக்னா வேறு மாதிரி ப்ரொடக்ஷனில் இது என்னோடய செகண்ட் மூவி. அண்ட் ஃபஸ்ட்டு மூவி டிவிகே, அதில் ஒரு நல்ல லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் அவங்க சொன்ன கேரக்டர் கேட்கும் போதே எனக்கு பண்ணணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரேகாஸ் கபடி குழுவோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கபடி குழு படம் வந்து மிக சிறப்பான கதைன்னு சொன்னாங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து மேகனாவுக்கும் அந்த ஜேடிஜி டைரக்டருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தயாரிப்பாளர் மேலும் நிறைய படங்கள் எடுத்து இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி நிறைய ஆளுகளை உருவாக்கப்பட்டு எல்லாம் இறைவனை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் சார். இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுத்துடலாம். இங்கே கை தூக்காத ரமேஷ், ஃபோட்டோ போட்டு சார். இங்கே பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே ரைட், ரெடி ரெடி. ஓகே வாங்க கரெக்டாக.